வணக்கம் பாட்டி கைப்பக்குவம். இன்றைக்கி 5 நிமிஷத்தில் ஒரு முருங்கைக்காய் தேங்காய் அரைச்சி ஊற்றி ஒரு காரக்குழம்பு சொல்கிறேங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் ஊற்றி காஞ்சிடுச்சிங்க. இப்போ கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். அடுத்து வெங்காயம் கருவேப்பிலை நல்லா வதங்கணும். இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாங்க. அப்படி கையோட முருங்காயும் போட்டுக்கலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள், ஒரு சின்ன அரை நெல்லிக்காய் அளவு புளி, சாங்கியத்துக்கு புளி தண்ணி, 3 டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி ஒரே ஒரு விசிலுங்க ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ ஒரே விசில் ஆஃப் பண்ணிட்டேங்க. சீம் அடங்கணுன்னு எடுத்துட்டேன். சூப்பராக வந்துச்சு பாருங்க. இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சு இல்லைங்களா, இந்த தேங்காய் சோம்பு அரைச்சிருக்கேன், அதை ஊற்றிடலாம். இருந்துச்சுங்க. வரமிளகா போட்டு கருவேப்பிலை. இப்போ நம்ம அந்த குழம்புல ஊற்றிடலாங்க. ஒரு குயிக்கான குழம்பு ரெடி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.